குட் மார்னிங். மூஞ்சில எள்ளுங்குள்ள வெடிக்குத. என்ன அம்மாவோட காத்து நம்ம ஆபீஸ் பக்கம் அடிக்குது. உங்க மேனேஜிங் டைரக்டர் உங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ண போறேன். நான் என்ன தவறு செய்தேன்? ஆஹா, ஒண்ணும் தெரியாத கண்ணி அவளை பிடிச்சுதான் 6 மாசம் ஜென்னி. ஏன் மிஸ்டர், நான் உங்க வைஃபா இல்ல கேக்குறேன், நீங்க என் புருஷனா? ஐயோ, உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே ஆகட்டுமே. நான் என்ன மறுக்கவா போறேன்? என்னைக்கு உன் கைப்பட்ட டிபனை சாப்பிட்டனோ அன்னையில இருந்து நமக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிச்சு போச்சு. இது வேற. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்காம நான் விட போறதில்லை. மிஸ் கௌரி, மிஸ் என்ன வேண்டியிருக்கு? கத்திரிக்காய் மிஸ் தான் மிஸ் பண்ண போறீங்களா? பெருங்கௌரி, உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு கோபம் இருந்திருந்தா இந்நேரம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? என்ன செஞ்சிருக்கணும்? உங்க கண்ணசிவுக்காக நான் காத்திருக்கும்படியா செஞ்சிருக்கணும். உங்க முந்தானி நிழல்ல நான் மூர்ச்சியாகும்படியா செஞ்சிருக்கணும். நீங்க எழுந்திரின்னு சொன்னா எழுந்திருக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் உங்களுக்கு புருஷனா இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏது தைரியம்? எனக்கு தைரியம் இல்லை. என்னை விட தைரியமான பொண்ணே கிடையாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க. நான் மனசு வச்சா செஞ்சே முடிப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். சேலஞ்சா? சேலஞ்ச். டீலா? டீல். டன்னா? டன். சொல்லுங்க. மாயவரம் மன்னார்சாமி பிள்ளை மகளாகிய நான். மாயவரம் மன்னார்சாமி பிள்ளை மகளாகிய நான். தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் கோபாலை. தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் லையை. என்ன மரியாதைடா? சட்டப்படி என் கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். சட்டப்படி எனது கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகனாகிய நான் மாயவரம் மன்னார் சாய்ப்புள்ள மகளாகிய இந்த கௌரியை சட்டப்படி என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். முடிச்சல சரிங்களே, கைது பண்ணுங்க. இங்கம்மா சாட்சியில ஒருத்தர வாங்க, ஒரு வந்து கைது பண்ணுங்க. வாங்க பா. மணமகளே மணமகளே வாமா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாமா. நல்லா இருக்கு கூத்து. கோயில்ல தாலி கட்டி குலப்பெண்கள் வரவேற்க குதூகலம் ஆரம்பிக்கிறதா குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேஸ் இருக்கே, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம், சினிமா தியேட்டர்ல ரிசப்ஷன், வாடகை வீட்டுல ஹனிமூன். ஐயோ. சரி சரி, வழிவிடுங்க, நான் போறேன். போறேன்னா எப்படி? போறேன்னா என் ரூமுக்கு போறேன்னு அர்த்தம். நீ ஒரு ரூமுக்கு போயிட்டா நான் தனியா எப்படி? இப்படி. புரியலையா? புரியல. காவிய பாஷையில விளக்கமா சொல்லட்டுமா? வெளியில வெள்ளி நிலா வெள்ள வெள்ளேன்னு அடிக்குது, உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் விளக்கு மினுக்கு 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 மினுக்குன்னு எரியுது. அணைக்கிட்டுமா அணைக்கிட்டுமான்னு கேக்குது ஆம்பளை மனசு, ஏன்னு துடிக்குது பொம்பளை மனசு. புரியலையா? அப்போ ஒண்ணு செய்யுங்களேன். செய்யறேனே. வெளியிலதான் நல்லா காயுது, வராண்டாவில சாவகாசமா உட்காந்துக்கிட்டு விலாவரியா தனியா பேசிட்டு இருங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. இதை விட இன்னும் பெரிய வேலை. விளையாடுறியா? பாருங்க, இந்த அதட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பேசாம போய் தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலையே. அப்ப முழிச்சிட்டு இருங்க, வீட்டுக்கும் காவலா இருக்கும். உண்மையிலே போயிட்டா, உண்மையிலே போயிட்டா. புருஷனை வெளியில தள்ளி கதவை சாத்துற. இந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது. நீ நல்லா இருக்க மாட்டே. கடைசியில ரத்த கண்ணீர் தான். அம்மா நான் தாண்டா மனசாட்சி தெரியல. அட நம்மளா, நீ இந்த காட்சியை பாத்துக்கியா? உன் லட்சணம் தெரிஞ்சுதானே அவ லட்சியம் பண்ணாம போயிட்டா. போய் நல்லா இறுக்கி போத்துக்கிட்டு தூங்கு. பாப்பா, நான் ஏன்டா இறுக்கி போத்துக்கிட்டு தூங்கணும்? அவன் என் பொண்டாட்டிடா, தாலி கட்டல பொண்டாட்டி இல்ல, ரிஜிஸ்டர் பண்ண பொண்டாட்டி. எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்காக என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு நான் அவளை விட போறதில்ல. நல்லா கேள்வி கேட்கிறேன் பாரு. கிழிச்ச உனக்கு ஏது அவ்வளவு தைரியம்? என்ன பார்த்தா கிழிச்ச? நான் என்ன செய்யறேன் பாரு. இங்க நின்னுட்டே பாரு. கதவை தட்டுறான் பாரு, கதவை தட்டுறான் பாரு. மூஞ்சிய பாரு. பொண்டாட்டி ரூமுக்குள்ள நுழையறதுக்கு கதவை தட்டுறான். சீ, நுழைடா. பாக்குறான், கோம முறைச்சு பாக்குறான். மடையா, என்கிட்ட சொல்றேன். நீ என் பொண்டாட்டி தானே, உன் ரூம்குள்ள நுழையறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு அடிச்சு கேள்றா. கேட்கிறேன், கையில அடிச்சு கேட்கிறேன். என்னத்த
சொல்றீங்க? ஒண்ணும் இல்லையே. என்னடா அபிஷ்ட மாதிரி மூஞ்ச பாரு, அசடு வழியுது. தொடக்கிறேன். என்ன உளறீங்க? என்ன வேணும், எங்க வந்தீங்க? டேய் நல்ல சான்ஸ்டா, விட்டுடாதே. பட்டுன்னு சொல்லிடு, நினைச்சத சொல்லிடு. கொஞ்சம் தண்ணி வேணும். கவுத்துட்டான். ஏண்டா இப்போ உனக்கு தண்ணியா வேணும்? டேய் இப்ப தண்ணி கொண்டு வர போறா, நீ என்ன செய்ய போற? வாங்கி குடிப்ப, பல்ல ஒட்டப்ப ராஸ்கல். இந்தாங்க. டேய் பாவி, ஏண்டா அப்படி கை நடுக்குது? ஏண்டா டேய், எங்க கை நடுக்குது? என்ன உளறிட்டே இருக்கீங்க? என்னாச்சு? தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது பாரு, நல்ல நாய் மாதிரி. அறிவு கெட்டவனே, நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டு நிக்கிறான் பாவி. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ லாயக்கில்லடா. உன்ன எனக்கு தெரியாதா? நான் தான் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூடவே இருக்கனே. போய் படு பா. இப்ப நான் என்ன செய்யறது? வெளியில போய் காத்தாட படுங்க. ஜுரம் வந்தது மாதிரி கண்ணெல்லாம் ஜிவ்வு ஜிவ்வுன்னு இருக்கு. ஓ வீரனின் வெற்றிகரமான வாபஸ். ஏண்டா பாவி, நீ போன வேகம் என்ன, திரும்பி வந்த வேகம் என்ன? நான் சொன்னதை கேட்கல. நேத்து வந்தவ அவ சொன்னான்னு திரும்பி வந்துட்டான். நீ எக்கேடு கட்டுப்போ, எனக்கு என்ன மனுஷனாடா நீ? நல்லா வாயில வரும். நீ லிமிட்டுக்கு மேல போற பல்லகள் எல்லாம் உடைச்சு போடுவேன். பக்கத்துல இருந்துட்டு லோலோலோலோன்னு கத்துறதுக்கு என்ன? நீ போய் பார்த்தாலே தெரியும். அவகிட்ட ஒண்ணும் நடக்கல, என்கிட்ட இதுங்கிறான். ஆமாடா, என்னால முடியல, நீ போ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.